Hellarkum vanakkam, virtual hugs to all of you. Welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. Give me a minute. So I'm back. Thank you all so much. Actually, first in the video என்னங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி I have to say a big thank you to those of you who watched my interview on Behind Woods, and for a change after a very long time I was the one asking the questions. So first Mohanlal sir interview பண்ணிருந்தேன் for Empuran, and அடுத்ததா I interviewed Madhavan sir and Sashikant sir for the movie Test. In case you don't know, 4th of April டெஸ்ட் என்ற ஒரு படம், மாதவன் சார், சித்தார்த் சார், மீரா ஜாஸ்மின் மேம், நயன்தாரா மேம் மெயின் லீட் காஸ்டாக ப்ளே பண்ணி ரிலீஸ் ஆக போகிற ஒரு படம். அண்ட் லிட்ரலி லைக் நான் அந்த படத்தை பற்றி ரீசர்ச் பண்ணும்போதும் சரி, அவங்கக்கிட்ட பேசும்போதும் சரி, ஐ வாஸ் வெரி க்யூரியஸ் டு சி த ஃபில்ம். இது வரைக்கும் டீசர்ஸ், ட்ரெய்லர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் லுக்ஸ் லைக் சச் லைக் யூனோ ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் ஃபில்ம் மாதிரி. அண்ட் ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்சிங் தட் இஸ் வெல், அண்ட் ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் எக்ஸைட்டட் டூ. அண்ட் அந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு இங்கே காமெண்ட் பண்ணவங்களும் சரி, அந்த இன்டர்வியூக்கு கீழே காமெண்ட் பண்ணவங்களும் சரி, லைக் so many sweet things, and more than sweet things, so many encouraging words were spoken. Actually எந்த ஒரு வேலையாக இருக்கட்டுமே, அது நம்ம ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்த ஒரு வேலையாக இருந்தால் கூட கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் திரும்ப போகும்போது there will be a little bit of like, you know, the butterflies in the stomach and like a sort of anxiousness. I wouldn't call it nervousness, but I would call it like you know, anxious. I hope I've done a good job அப்படிங்கிற மாதிரி. And actually மாதவன் சாரோட இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் I was quite happy, like my job satisfaction level was very high, and I'm so happy that, you know, I was given that opportunity and I could do my best. And thank you all so much for the words of encouragement. Ipo finally இன்னைக்கு இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, I'm going to discuss powders. Powder is power அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோட டைட்டிலுங்கிறது நான் இதை பற்றி யோசிக்கும் போது டிசைட் பண்ணிட்டேன். பிகாஸ் மேக்கப்ல பார்த்தீங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் எவ்ரி ஸ்டெப் இஸ் இம்பார்ட்டன்ட், அண்ட் லைக் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் சச் அ கிரியேட்டிவ் ப்ராசஸ் வேர் நீங்கள் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, லைக் ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி. அதுக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் அந்த சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் அட்லீஸ்ட் இன் அ கிளைமேட் லைக் சென்னை ஆர் இந்தியா வாட் எவர், ஐ டோன்ட் think that I will be able to ever achieve a good look without a powder. முன்னெல்லாம் நான் வந்து மேக்கப் போட்டால் தான் பவுடர் போடுவேன், லைக் மீனிங் ஃபவுண்டேஷன் இல்லை கன்சீலர் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணியிருந்தா தான் நான் அதுக்கு மேலே பவுடர் போடுவேங்கிறது தான் என்னோட கான்செப்டாக இருந்துச்சு. பட் ரீசென்ட்லி ஃபார் த லாஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் ஐ ரியலைஸ் தட் ஐ wear powder almost on a daily basis, like not if I'm sitting at home, but நான் மேக்கப்பே போடாத நாட்கள் where I've just done my skin care, I used to just fill my eyebrows, put lipstick and then step outside. ஆனால் இப்போல்லாம் அதுக்குள்ளேயும் நான் வந்து பவுடரை ஒரு ஸ்டெப்பாக ஆட் பண்ணியிருக்கேன். I feel like that little bit can really make or break the look. And powders ன்னு வரும்போது I remember சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா வந்து இந்த கோகுல் சாண்டோல் பவுடர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்னைய வரைக்கும் believe me, நான் ரொம்ப அவங்க கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணி then I told her, like, why don't you start using a compact, because your look will look a little enhanced. But they come from a generation of like really good skin and natural beauty and all of that அந்த கோகுல் சாண்டோல் போட்டாலே எங்கள் அம்மா அவ்வளோ பளிச்சுன்னு இருப்பாங்க. பட் அவங்க காலகட்டத்தில் she didn't really have a lot of options also, I think. But இப்போ again, as I keep saying, if you are interested in makeup, if you are interested in skincare, we live in such a great era where everything is available around us. If not, நமக்கு வந்து most of us have access to it online. So we should explore it and make the most of it. இல்லை வாங்குறோமோ இல்லையோ அதை போய் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு இருக்க ஒரு ஆசை எப்போவுமே இருக்கும். அந்த விதத்தில் ஆக்சுவலி என்கிட்ட கொஞ்சம் நிறைய பவுடர்ஸே இருக்குது. நாட் நிறைய, I wouldn't say, because compared to like my lipstick and blush and all, I've been quite conservative when it comes to powders, and only choosing those powders that I'm really confident about or I'm very curious about. So I have a few powders here to discuss with you, different kinds of powders as well. So எல்லாத்த பற்றியும் பேசலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். So there is a powder that I want to speak about, which I don't have with me anymore because I stopped using it. ஆனால் நான் எனக்குன்னு வாங்கிக்கிட்ட முதல் பவுடர் அதுதான். ஆக்சுவலி முதல் பவுடர் எனக்குன்னு வாங்கின பவுடர்னா எங்கள் அம்மா சின்ன வயசில் இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி டால்கம் பவுடர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பிகாஸ் அகென் I come from an era where when we were babies, Johnson and Johnson was the best brand, which is now subject to so many criticism and controversies and everything. So I hope that இப்போதைக்கு இருக்கிற new mothers or everybody, I'm sure நான்
நானே பார்க்குறேன் நிறைய பேர் வந்து டாக்டர்ஸ் சொல்கிற ஸ்கின் கேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போல்லாம் டாக்டர்ஸ் இதிலெல்லாம் தலையிடவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மதர்ஸ் were just kind of like drawn into using Johnson and Johnson and that was like one high-end brand. இது நீங்கள் உங்கள் குழந்தைக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தை ரொம்ப லக்கி அந்த ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டில் வந்ததுனால I think my mother used that with me and touch wood I turned out pretty fine. ஆனால் அதுக்கப்புறம் நானே எனக்காக ஓகே நம்ம மேக்கப்லாம் போடுறோம், நம்ம கேமரா முன்னாடிலாம் வரும்னு சொல்லிட்டு when I started shooting and when I started exploring this, the powder that I bought for myself was a Body Shop compact powder and I remember how many people asked me about that powder because this I'm talking like early 2010s, like 2011-12ish. அந்த டைமில் matte makeup was like the thing. I don't know if you know, but in the Keeping Up with the Kardashian அப்படின்னு ஒரு ஷோ வரும், கிம் கார்டாஷியன்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க ரொம்ப பாப்புலராக இருந்த டைம் அதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கான்டோர் ப்ராப்பர்லி லைக் லிட்ரலி இப்படியெல்லாம் வரைஞ்சி கான்டோர் பண்ணி அண்டர் ஐஸ்லாம் பேக் பண்ணி அந்த மாதிரி ஒரு makeup, matte finish makeup was the trend then or was what people were really curious about. நானுமே அப்படி தான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த பாடி ஷாப்போட காம்பேக்ட் பவுடர் வாஸ் ஜஸ்ட் ஸோ பர்ஃபெக்ட் ஃபார் தட் மேட் ஸ்கின். கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், கொஞ்சம் கேக்கியாக இருக்கும், பட் அந்த மேட் ஸ்கின் அந்த லுக்கை வந்து கொடுத்துரும். அண்ட் எனக்கு அப்போ என்னோட ஸ்கின் டைப்போ எப்படி இருந்துச்சுன்னா ஐ யூஸ் டு நாட் ரியலி until and unless I'm sweating my makeup won't blot or something, I mean like won't become oily, so I won't have the need to blot it all the time. ஸோ காலையில் மேக்கப் போட்டுட்டு அந்த பாடி ஷாப் பவுடரை போட்டுட்டேன்னா சாயந்தரம் வரைக்கும் என் மேக்கப் வந்து ஆல்மோஸ்ட் 90% அப்படியே தான் இருக்கும். இந்த மூக்கு மட்டும்தான் கொஞ்சம் பளபளன்னு ஆகிடும். அது மேலே திரும்ப டச்சப் பண்ணிக்கிட்டேன்னா I'll be absolutely fine. ஸோ அந்த காம்பேக்ட் பவுடர் ஐ டோன்ட் ஹேவ், பட் என்னோட எடிட்டர் இந்த கான்வர்சேஷனுக்கு நடுவில் எங்கேயாவது இங்கே போட்டிருப்பார். லிட்ரலி இந்த ஒரு சங்கை வந்து நான் என்னோட பவுடர்ஸோட ஃபோட்டோஸ் போடுறதுக்காகவே விட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் எங்கேயாவது அவர் போட்டிருப்பாரு, ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அந்த காம்பேக்ட் பவுடர் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நிறைய பேர் என்ன வந்து கேட்பாங்க, எப்படி உங்கள் மேக்கப் இவ்வளோ நல்லா லாஸ்ட் ஆகுது, எப்படி நீங்கள் இப்படிலாம் போடுறீங்கன்னு. அப்போல்லாம் எனக்கு தெரியாது, இவ்வளோ டெக்னிக்ஸ்லாம் நான் நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கேன். என் ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு இருந்தேன், எங்கள் அம்மா நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, அதனால என் மேக்கப் லாஸ்ட் ஆச்சு. யார் கேட்டாலும் இல்லை இந்த பவுடர் தாங்க, இந்த பவுடர் தான் மேட்டர், கெட் திஸ் பவுடர், யோர் மேக்கப் ஆல்சோ வில் பி லாங் லாஸ்டிங். பட் ஜோக்ஸை பார்த்து பவுடர் வாஸ் ஆல்சோ ப்ரிட்டி குட். அண்ட் அதை நான் யாரெல்லாம் சஜஸ்ட் பண்ணணும் எல்லாருமே வாங்கிட்டு வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, ஆமாம்மா நீங்கள் சொன்னது கரெக்ட், இதுதான் வந்து சூப்பராக இருக்குது என் மேக்கப்போ இப்படின்ட்டு. ஸோ எல்லாரும் வாழ்க நலமுடன் அப்படின்னு சொல்லிட்டு தட் யூஸ் டு பி லைக் மை ஃபர்ஸ்ட் powder that I used. And அதுக்கப்புறமா இப்போ I have this collection. ஸோ இப்போ இதில் இருக்கிறதுல ரேண்டமாக நான் இதை ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதில் நான் பார்க்குற அதே ஆர்டரில் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் இஸ் திஸ் லிட்டில் திங். இது வந்து இன்னிஸ்ஃப்ரீயோட ஒரு காம்பேக்ட் பவுடர் மாதிரி. It is called No Sebum Mineral Pact. சீபம்னு என்ன சொல்லுவாங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி ரெஃபர் டு லைக் திஸ் சார்ட் ஆஃப் அன் ஆயில் செக்ரீஷன் ஆன் ஆர் ஃபேஸ். அது வந்து நம்ம காமனாக அது வந்து ஆயில் அப்படிங்கிறோம்ல, ஆனால் அது வந்து ரொம்ப மேக்கப் டேர்ம்ஸில் சீபம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ உங்கள் மூக்கு மேலே, நெத்தி மேலே, சம்டைம்ஸ் இந்த சீக் ஏரியா அங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பலன்னு ஆச்சுன்னா அங்கே வந்து சீபம் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சீபம் கண்ட்ரோல் பண்ணுற ப்ராடக்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொன்னாங்கன்னா இட் மீன்ஸ் இட் கண்ட்ரோல்ஸ் தட் ஆர் ஹெல்ப்ஸ் யூ combat with that particular issue. ஸோ இதுவும் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான். நானும் இது அதுக்கு தான் வாங்கினேன். நான் இது பேசிக்காக எதுக்கு வாங்கினேன்னா எனக்கு ஐ ஹேவ் திஸ் டெண்டன்சி வேர் திஸ் ரீஜன் அபவ் மை ஐப்ரோஸ் லைக் லிட்ரலி எங்கே நமக்கு வந்து சின்ன வயசில் முடி வளர்ந்துருக்கும், ஆனால் நம்ம த்ரெட்டிங் பண்ணி அந்த இடம் இப்போ சொட்டையாயிட்டு இருக்கோம்ல. ஸோ சொட்டை மண்டை மேலே எப்படி அந்த ஒரு ஷைன் அடிக்குமோ அந்த மாதிரி எனக்கு இந்த ரீஜன்லையும் ஷைன் அடிக்கும். ஸோ அதை வந்து சும்மா லைட்டாக கவர் பண்ணுறதுக்கு அப்பப்போ ஐ வாண்டட் த ஸ்மாலஸ்ட் காம்பேக்ட் இன் த வேர்ல்ட். ஐ வாண்டட் சம்திங் தட் வாஸ் ஸோ ஈஸி டு கேரி, பட் ஐ டென்ட் வாண்ட் லைக் அ ஸ்மால் லிட்டில் லூஸ் பவுடர் ட்ராவல் சைஸ் or something like that. I want a compact that was travel size, and this one was like the most budget friendly one that I saw as well. And sebum production பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்லா அது காம்பேக்ட் பண்ணணும்னு ஏதோ ஒரு ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு நான் இதை வாங்கினேன். ஒயிட் லிட்டரலி சாக் பவுடர் மாதிரி இருக்கும் இது பார்க்கறதுக்கு. அண்ட் அப்ளை பண்ணும்போது ஒயிட்டாக தான் இருக்கும். யூ ஹாவ் டு கைண்ட் ஆஃப் லைக் blend it out for it to give you that effect. And I literally have never used this on my face fully. I have only used this as a touch-up. லைக் என்னோட ஹேண்ட்பேக்கில் இது எப்போவுமே இருக்கும். எப்போல்லாம் எனக்கு என் மூக்கு ரொம்ப வேர்த்திருக்க மாதிரி இருக்கும், இல்லை என் நெத்தி ஒரு மாதிரி வேர்த்திருக்க மாதிரி இருக்கும், அப்போ மட்டும் டச்சப் பண்ணுறதுக்கு நான் இதை யூஸ் பண்ணுவேன். இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. த சைஸ் இஸ் குட், த பேக்கேஜிங் இஸ் குட். இதுலேயே ஒரு குட்டி மிரரும் இருக்கும் மேலே. ஸோ அந்த விதத்துலலாம் த பேக்கேஜிங் இஸ் ஆசம். அண்ட் Innisfree இஸ் ஆல்சோ அ பிரிட்டி குட் பிராண்ட். நான் அவங்களோட மேக்கப்பை பெருசாக ட்ரை பண்ணது கிடையாது, பட் திஸ் பவுடர் நான் எந்த பர்பஸ்க்காக இது வாங்கினேனோ அந்த பர்பஸை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணுது.
அடுத்ததாக we have this Huda பியூட்டியோட ஈஸி பேக் பவுடர். இதுவும் வந்து நான் ஹார்ட்லி யூஸ் பண்ணியிருப்பேன். இது எனக்கு கிஃப்டாக ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கெஸ் மேக்கப் அண்ட் ஹேர். ஸோ கெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் ஐ ரியலி லவ் அ பர்சன். லைக் அவங்க வந்து மேக்கப் சூப்பராக போடுவாங்க. அவங்க வந்து ஷீஸ் லைக் சச் அ ஃப்ரெண்ட்லி கேர்ள் அண்ட் லைக் ஷீ இஸ் வெரி ஸ்கில்ஃபுல் அட் ஹர் ஜாப். அண்ட் அவங்கள நம்பி நீங்கள் ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அவங்களோட டெடிக்கேஷன், அவங்களோட அந்த அந்த ஒரு ஃபோக்கஸ்லாம் வேறு லெவல். டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அவங்க ஒரு செகண்ட் கூட அவங்களோட வேலையிலேருந்து இப்படி அப்படி பார்த்துருக்க மாட்டாங்க. அதை பண்ணிக்கிட்டே தான் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பண்ணிக்கிட்டே தான் நம்மளை வந்து அவ்வளோ வார்மாக பேம்பர்டாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் ஹர் as a பர்சன். பட் ஒரு நாள் அவங்க கிட்ட மேக்கப் போடும்போது அந்த பவுடர் வந்து சூப்பராக செட் ஆச்சு. அண்ட் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் எனக்கும் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் மேலெல்லாம் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ட்டு. ஸோ அவங்க ஏதாவது ஒரு புதுசான விஷயம் அவங்க பார்த்தாங்க மார்க்கெட்டில், ஏதாவது ஒரு நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க எனக்கு சொல்லுவாங்க, எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் என்னை ரொம்ப ஸ்பாயில் பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட் அவங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து எனக்கு இது வாங்கி கொடுத்தாங்க. லிட்ரலி ஹூடா பியூட்டியோட இந்த லூஸ் பவுடர்ஸ் ஆர் ரியலி ஃபேண்டாஸ்டிக் பவுடர்ஸ். தோ இட்ஸ் லூஸ், இது வந்து நம்ம ஸ்கின்னை ரொம்ப அழகாக மேட் பண்ணி அந்த மேக்கப் ரொம்ப அழகாக செட் பண்ண வைக்கும். இப்போ காம்பேக்ட் பவுடருக்கும் லூஸ் பவுடருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நான் சொல்லிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் நாட் லைக் அ பிக் எக்ஸ்பர்ட் இன் திஸ் எனிதிங் லைக் தட், பட் ஆஸ் அ பர்சன் ஹூஸ் யூஸ்ட் போத், வாட் ஐ ஃபீல் இஸ் போத் ஆர் லைக் பிரிட்டி மச் த சேம். ஓகே, இப்போது நீங்கள் ஒரு 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 பால்கோவாக்கோ ஒரு தூத் பேடாக்கோ இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான். ஒரு பால்கோவா வந்து கொஞ்சம் விட்டு பிரிஞ்சு இருக்கும்ல. ஆனால் ஒரு தூத் பேடா பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக அப்படியே ஒரு ஷேப்பில் இருக்கும்னா அதை நம்ம பிச்சாதான் அந்த ஷேப்லேருந்து வருமே தவிர அதோட அந்த ஷேப்பை எப்போவுமே பிடிச்சி வச்சுருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் காம்பேக்ட் பவுடரும் லூஸ் பவுடரும் கிட்டத்தட்ட அப்படி தான். காம்பேக்ட் பவுடருங்கிறது ஒரு பேனில் ப்ரெஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. another term for compact powder is actually pressed powder. So the actual term is loose powder, which is loose like this, and pressed powder, which is together like this. It's pressed together. So இப்போ இது நீங்கள் கவுத்திங்கன்னா கூட இது விழாது, பிகாஸ் அது அந்த மாதிரி ஃபார்முலேட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் இதை மட்டும் ஓப்பன் பண்ணி நீங்கள் கவுத்திங்க எல்லாம் அந்த பக்கட்டின்னு விழுந்துடும். ஸோ தட்ஸ் த பேசிக் டிஃப்ரென்ஸ். மற்றபடி ஒரு பவுடர் வந்து எவ்வளோ ஃபைனாக மில் ஆகிருக்குங்கிறது தான் மேட்டர். நரன்னு இருக்கிற சர்க்கரைக்கும் பவுடர்ட் சுகருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஸோ இப்போது சில பவுடர்ஸ் வந்து ஃபைன்லி மில்டாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, இப்போ நம்ம ஃபேஸில் நேச்சுரலாகவே நம்ம கண்ணுக்கு தெரியாத சில போர்ஸ் அண்ட் சில சர்ஃபேஸ் ஏரியாஸ்லாம் இருக்கும். நமக்கு வெளிலேருந்து பார்க்குறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள சின்ன லைன்ஸோ சின்ன ரிங்கிள்ஸோ சின்ன போர்ஸோ ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ நம்ம ஃபவுண்டேஷன்லாம் போட்டு அது அங்கே செட்டில் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஃபைன்லி மில்டு பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துலலாம் போய் அடைச்சிக்கிட்டு நிஜமாகவே நம்ம ஸ்கின்னோட அந்த மேக்கப்போட ஃபினிஷை வந்து அப்படியே ஈவன் ஆக்கிடும். இதுவே நீங்கள் கொஞ்சம் கோர்ஸாக, நாட் கோர்ஸ் பட் ஃபைன்லி மில்ட் இல்லாமல் அதுக்கு அடுத்த கேட்டகரி இருக்குல்ல, அந்த பவுடர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் கூட சில டைம்ஸ் இருக்கலாம். ஆனால் அங்கேயே ஒன்றும் பாதியுமாக நின்றுடும். அது என்ன ஆகும்னா, ஓவர் டைம் நம்ம வந்து வாயை மூவ் பண்ண இல்லை ஸ்கின்னோட ஃபேஷியல் மசில்ஸ்லாம் மூவ் ஆக அந்த பவுடர் இப்படி நகர்ந்து ஒரு மாதிரி செட்டில் ஆகிக்கும், விச் கேன் சம்டைம்ஸ் லுக் கேக்கி. இப்போ கேக்கி மேக்கப்புக்கு வெறும் பவுடர் தான் ரீசன்னு கேட்டிங்கன்னா, நோ, சரியாக பிளெண்ட் பண்ணாததோ இருக்கலாம், இல்லை எந்த சீக்வன்ஸில் அவங்க வந்து ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு மேட்டராக இருக்கலாம், ஃபினிஷ் பண்ணும்போது அவங்க எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் மேட்டராக இருக்கலாம். ஸோ தெர் ஆர் ஸோ மெனி ரீசன்ஸ். பட் பவுடர்னால உங்கள் மேக்கப் கேக்கியாக இருக்குன்னா, ஒன்று யூ குட் ஹவ் யூஸ்ட் டூ மச் ஆஃப் பவுடர் ஐ திங்க், இல்லைனா நீங்கள் வந்து அந்த பவுடரை கரெக்டான சீக்வன்ஸில் உங்கள் மேக்கப்பில் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க, இல்லைனா உங்கள் பவுடர் வந்து ரொம்ப ஃபைன்லி மில்டு பவுடராக இருக்காது. இந்த மாதிரி சில ரீசன்ஸ்க்காக உங்கள் மேக்கப் வந்து கொஞ்சம் கேக்கியாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ நான் எந்த மாதிரி இடத்துல லூஸ் பவுடரோ எந்த மாதிரி இடத்துல காம்பேக்ட் பவுடரோ யூஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நான் வந்து என்னோட பேஸ் மேக்கப்பில் நான் அப்ளை பண்ண போகிற ஸ்டெப்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைமர், கன்சீலர், ஃபவுண்டேஷன் அண்ட் பவுடர் தான் நான் ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேஸ் மேக்கப்னு வச்சுக்கோங்களேன். இது பண்ணும்போது நான் ஒரு கைண்ட் ஆஃப் அ லுக் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுவேன் இல்லைங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணால் தான் ஒரு ஃப்ளாலெஸ் பேஸ்ன்னு நான் வச்சுக்க மாட்டேன். பிகாஸ் ஐம் நாட் அ ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட், ஐம் அ வெரி பர்சனல் மேக்கப் ஆர்டிஸ்ட். நான் மேக்கப் கற்றுக்கிறது, மேக்கப் போட்டுக்கிறது எல்லாமே என்னோட ஒரு பர்சன், ஒரு மூஞ்சிக்காக மட்டும்தான். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ எனக்கு இதுதான் லுக், இப்போ ஐ எம் ரியலி ஹாப்பி வித் த மேக்கப் தட் ஐ அச்சீவ் டுடேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கன்சீலர் போட்ட உடனே எனக்கு வந்துருச்சுன்னா நான் வெறும் கன்சீலர் அண்ட் பவுடருக்கு போயிடுவேன்.
இல்லை கன்சீலர் அண்ட் ஃபவுண்டேஷனும் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் கன்சீலர் ஃபவுண்டேஷன் பவுடர் போயிடுவேன். சப்போஸ் எனக்கு வந்து கொஞ்சம் பம்பியாக இருக்குது ஸ்கின் அப்படின்னா I'll go for primer, concealer, foundation and skin. So I will pay a lot of attention to what my skin is looking like that particular day and what my day is looking like after that particular makeup. Like for example, அந்த மேக்கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சும்மா ஏசியில் உட்காந்து ஒரே ஒரு யூடியூப் வீடியோ தான் எடுக்க போகிறேன்னா I will follow a different kind of a step in a procedure. And இல்லை நான் வந்து வெளியில் போகணும், அவுட்டோருக்கு போகணும், கொஞ்சம் வெயிலில் இருக்கிற மாதிரிலாம் இருக்குன்னா I'll follow a different kind of a makeup procedure. Now பவுடரை நான் எப்படி டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வெறும் கன்சீலர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன்னா நான் சில ஏரியாஸில் மட்டும்தான் கன்சீலர் அப்ளை பண்ணுவேன். நீங்கள் என்னோட மேக்கப் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்கன்னா ஒன்லி அண்டர் ஐ, அரவுண்ட் மை லிப் ஏரியா அண்ட் எவ்ரி திங். ஸோ தட் டைம் ஐ வில் டெஃபினெட்லி யூஸ் அ காம்பேக்ட் பவுடர் பிகாஸ் ஐ ஃபீல் லைக் நான் வச்சிருக்கிறதுலையே காம்பேக்ட் பவுடர்ஸ் ஹாவ் அ லிட்டில் பிட் ஆஃப் மோர் கவரேஜ். ஸோ காம்பேக்ட் பவுடரை நீங்கள் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிங்கன்னா லெட்ஸ் சே அது வந்து ஒரு 0.5 மில்லிமீட்டர் திக்னஸில் அது ஒரு கவரேஜ் எனக்கு கொடுக்குது, அதனால என் ஸ்கின் வந்து கொஞ்சம் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குன்னா அது வந்து ஒரு பிக்மெண்டட் காம்பேக்ட் பவுடர்னு வச்சுக்கோங்க. இதுவே நான் ஒரு பிக்மெண்டட் லூஸ் பவுடர் எடுத்துக்கிட்டேன்னா கூட அது வந்து ஒரு 0.2 மில்லிமீட்டர் தான் எனக்கு அந்த கவரேஜ் கொடுக்கும். ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ an example. These numbers are nothing. It's all nonsense that I'm talking. But I'm just telling you for an example. So that will be the difference in the thickness or let's say the consistency or like the intensity of the coverage. The intensity of the coverage அதுதான் இருக்கும். ஸோ ஐ ஃபீல் லைக் ஃப்ரம் மை பர்சனல் யூஸ் நீங்கள் என்ன ஒரு விஷயம் அந்த பவுடர்னால் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஸ்கின்ல அந்த ஃபவுண்டேஷனால் இருக்கிற அந்த ஒரு லிக்விட் ஃபினிஷ், இல்லைனா ஒரு பிச்சு ஃபினிஷ், இல்லைனா ஒரு அந்த ஒரு க்ளோயிங் டியூவி ஃபினிஷை வந்து நீங்கள் மேட்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு மேட் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து இன்னும் இன்டென்ஸாக நடக்கும். நீங்கள் ஒரு மேட் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா அது கம்மி இன்டென்சிட்டியில் நடக்கும். அதே மாதிரி கவரேஜ்னு வரும்போது அகேன், ஸோ தி இன்டென்சிட்டி ஆஃப் திங்ஸ் இஸ் லெஸர் when it comes to loose powder and more when it comes to pressed powder. அண்ட் இது வந்து எப்படி சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் பர்சனல் சாய்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பர்பான ஃபினிஷில் இருக்கிற ஒரு மேக்கப் உங்களுக்கு வேணும், அது வந்து மேக்கப் போட்ட மாதிரி தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, ஆனால் எனக்கு வந்து அப்படியே அந்த ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக என்னோட அந்த ஃபுல் க்ரியேட்டிவிட்டி ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஐ வாண்ட் மை ஆர்ட் டு ஷைன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி காம்பேக்ட் பவுடர், ப்ரெஸ்ட் பவுடர் would be better. But if you are someone who wants your makeup to look really really light and like மேக்கப் போட்ட மாதிரியே தெரியக்கூடாதுன்னா a loose powder would be your choice. இப்போ நான் கொடுத்துருக்கிறது ரெண்டு எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம். நான் வச்சா குடுமி சரிச்சா மொட்டை மாதிரி ரெண்டு சைடு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஒன்று எனக்கு மேட் மேக்கப் வேணும், இல்லை எனக்கு டியூவி மேக்கப் வேணும். இப்போ இது நடுவில் கூட இந்த ஃபுல் ஸ்பெக்ட்ரமில் there are so many people who exist. So always, as I tell you guys, explore everything and then choose what you want. இப்போ coming back to the products that I have, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹூடா பியூட்டி பவுடர் வந்து இப்போது காம்பேக்ட் டு லூஸ் இருக்கு இல்லைங்களா. லூஸ் பவுடர் that gives you very light finish to compact powder that gives you very heavy finish. Huda Beauty will not be in the middle for me. It will be a little bit towards the pressed powder effect. ஸோ இது ஒரு லூஸ் பவுடர் தான். ஒரு லூஸ் பவுடருக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும், ப்ளஸ் ஒரு ப்ரெஸ்ட் பவுடரோட இன்டென்சிட்டி அது உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்படி நம்ம ஒரு கிராஃபாக ஒரு செமி சர்க்கிள் வரைஞ்சி இந்த எண்டு வந்து மேட் பவுடர், ப்ரெஸ்ட் பவுடர், இந்த எண்டு வந்து நம்ம லூஸ் பவுடர்னு வச்சோம்னா ஹூடா இங்கே இருக்கும். A little bit leaning towards the intense effect that it gives after using this powder. உங்களுக்கு அண்டர் ஐலாம் பேக் பண்ணணும், உங்களுக்கு வந்து ப்ராப்பராக நீங்கள் அதெல்லாம் செட் பண்ணணுன்னா கூட திஸ் இஸ் அ கிரேட் பவுடர். நான் வந்து ஐ ஹாவ் த ட்ராவல் சைஸ் மினி. ஸோ இதில் வந்து வாட் comes is இந்த மாதிரி ஒரு sponge, okay, which I find is absolutely useless for me. I never ever use this sponge. I've tried it. You can see கொஞ்சம் யூஸ் பண்ணால் ஒரு தடயம் அதில் இருக்கும். மற்றபடி இது எப்படி கொஞ்சம் நம்ம ஆட்டி விட்டோம்னாலே இதில் வந்து கொஞ்சம் பவுடர் விழும். வெயிட் லெட் மீ see லைக் திஸ், இந்த மாதிரி கொஞ்சம் பவுடர் விழும். இதை நான் என் ப்ரஷ்லேயோ இல்லை என்னோட பவுடர் ஸ்பஞ்ச் எதுலையாவது நான் எடுத்து நான் யூஸ் பண்ணிப்பேன். பட் இது ரொம்ப ரேராக தான். லைக் நான் அவ்வளோவா இந்த பவுடர் யூஸ் பண்ணதே கிடையாது. தெரியல, ஏதோ ஒரு கிஃப்டாக வந்தது, ஆசையாக நான் அப்படியே வச்சுட்டு இருக்கேன். பட் அவ்வளோ இந்த பவுடர் யூஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒகேஷன் வந்தது கிடையாது. பட் இட்ஸ் அ வெரி குட் பவுடர். இதை நான் யூஸ் பண்ணேன்னா கூட என் மேலே நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்துதான் மை ரீசெண்ட் மோஸ்ட் ஃபேவரட். நான் சொன்னேன் இல்லைங்களா ஆரம்பத்திலேயே, எனக்கு இப்போல்லாம் வந்து டெய்லி, நாட் டெய்லி பட் எப்போல்லாம் ஐம் ஸ்டெப்பிங் அவுட், நான் எப்போல்லாம் ஐப்ரோஸ் லிப்ஸ்டிக் ஃபில் பண்ணுறேனோ அப்போல்லாம் எனக்கு ஒரு பவுடர் போட பிடிச்சிட்டுனா இந்த பவுடர் தான்.
இதுதான் லாக்மியோட ரோஸ் பவுடர். இது வந்து எந்த கலரில் நான் வச்சுருக்கேன் நிறைய பேர் கேட்டிங்க. இது வந்து 02 வார்ம் பிங்க்கில் நான் வச்சுருக்கேங்க. I never really noticed that it was pink because இது பார்க்குறதுக்கு பிங்காலாம் இருக்காது. இது வந்து ஸ்கின் கலர் மாதிரி தான் இருக்கும், லைக் லிட்ரலி லைக் ஒரு நம்ம காம்ப்ளெக்ஷன் கலர் மாதிரி. பட் ஐ லவ் இட். இதில் ஒரு ஸ்மெல் வருங்க, அந்த ஸ்மெல் மட்டும்தான் என்னை பாதர் பண்ணும். பிகாஸ் இஸ் ஐவ் டோல்ட் யூ, என் ஃபேஸுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் யூஸ் பண்ணுறேன்னா ஐ ஆல்வேஸ் திங்க் லைக் ஐயோ என் ஸ்கின் சென்சிட்டிவ் ஆச்சே, இந்த ஃப்ரேக்ரன்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணுமோ அப்படின்னு எனக்கு தோணும். இந்த பவுடர்னால தான் எனக்கு இது வரைக்கும் ஏதோ ரியாக்ஷன் வந்திருக்குன்னு எனக்கு தோணினது கிடையாது. பட் அதை தாண்டி எனக்கு இந்த பவுடரோட விலை, இந்த பவுடரோட பேக்கேஜிங், சம்திங் அபவுட் ஹவு நாஸ்டாலஜிக் இட் இஸ் ஃபார் மீ. பிகாஸ் என் பாட்டி இந்த பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் சேர்ந்து எனக்கு இந்த பவுடர் மேலே ஒரு பயங்கர சாஃப்ட் கார்னர் இருக்குது. அண்ட் எனக்கு எவ்ரிடே, பட் ஐ ஹவ் நெவர் எவர் யூஸ் திஸ் பவுடர் ஆன் மேக்கப். லைக் ஆன் மேக்கப் வாட் ஐ மீன் இஸ் ஆன் ஃபவுண்டேஷன் ஆர் கன்சீலர் or anything like that. நான் வெறும்னு பேர் ஸ்கின்ல ஸ்கின் கேர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேனே தவிர மேக்கப்போட இந்த பவுடரை நான் யூஸ் பண்ணதே கிடையாது. எனக்கு அது தோணினதும் கிடையாது. ஐ டோன்ட் நோ வை. மேபி பிகாஸ் திஸ் டெக்ஸ்சர் டசன்ட் லுக் லைக் இட்ஸ் வெரி மேக்கப் ஃப்ரெண்ட்லி. இது வந்து ரொம்ப ஃபைன்லி மில்டை தாண்டி இது ஒரு பவுடர் மாதிரியே இருக்காது. இது ஏதோ ஒரு சாட்டின் பில்லோ கேஸ் மேலே நம்ம கை வைக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த லாக்மே லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மேக்கப் மேலே போட்டிருக்கீங்களா? அது எப்படி இருக்கும் அந்த எஃபெக்ட்டுங்கிறத பற்றி ப்ளீஸ் லெட் மீ நோ. அடுத்தது I'm going to show you a very very special powder. ஸோ இந்த பவுடர் வந்து இட்ஸ் கேட் வான் டி அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கும். அவங்களோட லூஸ் பவுடர், இட்ஸ் ஆல்மோஸ்ட் எம்டி அண்ட் திஸ் இஸ் கால்ட் லாக்கெட் செட்டிங் பவுடர். ஓகே, இந்த பவுடர் வந்து literally it's so special to me. Actually technically calculate பண்ணா it is an expired powder because it says இது வந்து ஓப்பன் பண்ணி 12 monthsல தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து நான் ஐ நோ 25 years ஆனாலும் நான் இந்த பவுடரை தூக்கி போட மாட்டேன் அப்படின்ட்டு. இது வந்து நான் இன்னொரு டப்பாவும் இப்போ ரீசெண்டாக நான் ஓப்பன் பண்ண டப்பாவும் என்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த பர்டிகுலர் டப்பா நான் ஏன் இந்த வீடியோவில் காட்டணும்னு ஆசைப்பட்டேன்னா இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரீசன் இருக்குது. என்னோட கல்யாண டைமில் ஐ ரிமெம்பர் என்னோட என்கேஜ்மெண்ட் அப்போது நான் வந்து ராகவுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் அரேஞ்ச் பண்ணேன். பிகாஸ் ஐ வாஸ் திங்கிங் தட் எல்லாருமே நான் அதை பண்ணலைன்னா என்னை குத்தம் சொல்லுவாங்க. பிகாஸ் நான் வந்து யூனோ கேமரா முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால ஐ நியூ ஹவு டு டூ மை ஓன் மேக்கப். ஸோ ஐ செட் எனக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் வேண்டாம், ஐ வில் டேக் சம் ஒன் ஜஸ்ட் டு டூ மை ஹேர் அண்ட் சாரி ட்ரேப்பிங் அண்ட் எவ்ரி திங். பட் ஐ அரேஞ்ச் மேக்கப் ஆர்டிஸ்ட் for like my mom and like my friends and all to get ready. At the same time ராகவுக்கு என்னோட பிரதர்ஸ் அண்ட் அந்த பாய்ஸ் கேங்குக்கெலாம் வந்து நான் ஒரு மேல் பர்சன் செல்லான்னு சொல்லிட்டு, செல்லா ஹேர் அண்ட் மேக்கப், நீங்கள் அவரோட பேஜ் வேணால் இன்ஸ்டாகிராமில் பாருங்கள். ஹீஸ் லைக் ஸோ குட் ஃபார் க்ரூம்ஸ். எனி க்ரூம்ஸ் கெட்டிங் மேரிட், நீங்கள் வந்து if you want to do makeup or hair or whatever you're comfortable with, go ahead, but you can definitely approach Chella. So Raghavku வந்து I got Chella to do the makeup, and yes, Chella did the makeup really really well, but Raghav hated the whole ஐடியா ஆஃப் வேரிங் மேக்கப். பிகாஸ் ராகவுக்கு மேக்கப் புதுசு கிடையாது. அவர் சின்ன வயசுலேருந்து ட்ராமா நடிச்சிட்டு இருக்காரு. அஃப்கோர்ஸ் ட்ராமா மேக்கப் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் நம்ம ப்ராப்பர் ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்கெல்லாம் வந்து பண்ணுற மேக்கப் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். பட் ஹீ ஹேட்ஸ் தி ஐடியா ஆஃப் வேரிங் மேக்கப் அண்ட் ஐ டோன்ட் பிளேம் ஹிம் அட் ஆல் பிகாஸ் ஹீ ஸோ நேச்சுரலி சார்மிங் அண்ட் குட் லுக்கிங். பட் I am not someone who's like, oh நீங்கள் நேச்சுரலி பியூட்டிஃபுல், உங்களுக்கு மேக்கப் தேவையில்லை, நீங்கள் மேக்கப் போடுறதுனால நீங்கள் நேச்சுரலி நாட் பியூட்டிஃபுல் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. பட் ஃபார் மீ ஐ பிலீவ் தட் அ பர்சன் ஷுட் லைக் அண்ட் என்ஜாய் wearing makeup. So if you don't enjoy wearing makeup, you should not wear makeup. If you enjoy wearing makeup, everybody can say whatever they want, but you should wear makeup. அந்த மாதிரி தான் எனக்கு எப்போவுமே தோணும். ஸோ ராகவ் வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக அவர் வந்து மேக்கப் போட்டு காட்டணும் அப்போ தான் அவர் அழகாக இருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஃபீலிங் கிடையாது. பட் ஐ ஜஸ்ட் தாட் தட் நான் எனக்கு இவ்வளோ பெரிய டீம் வச்சுக்கும் போது ராகவுக்கும் ஒருத்தர் கொடுக்கலாம், ராகவோ நான் மேக்கப் போட போகிறேன், ராகவும் வேணா போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ காட் சம் ஒன் அண்ட் ஹீ ஆல்சோ க்யூட்லி கோஆப்ரேட்டட் பிகாஸ் அட் தட் பாயிண்ட் டைம் ஹீ ஆல்சோ டென்ட் வாண்ட் டு சே நோ டு மீ பிகாஸ் I kind of like, you know, got something for him. He was just sweet and accepted it. But I knew exactly how uncomfortable he was under that makeup because he just, like every time someone saw him, I think he saw that they were only seeing the makeup and they weren't seeing him actually at that event or something like that. So I remember after the engagement was over, very sweetly he came and told me, Nakshu, I don't want makeup anymore. Because adukapram da nanga kittathetta or 1 year kalichu dhaan kalyanam pannittom. So he was like telling me that he doesn't want makeup and all of that, and I said yeah, no problem, whatever you're comfortable with. So அதெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் கல்யாண ஃபங்க்ஷன்ஸ் வருதுல்ல, அந்த ரவுண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தட் வி ஹேட்,
அது எல்லாத்துக்குமே Raghav would just put moisturizer and come sit in front of me and I used to put this powder for him. இது வந்து it is like a translucent powder. So again நான் இந்த loose powder compact powder ஓட இந்த ஸ்பெக்ட்ரம்ல பார்த்தீங்கன்னா coverage இருக்கிற compact powder தான் இந்த எண்ட்னா the other end of that spectrum is actually a translucent loose powder. Translucent loose powder என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் வந்து it is meant for only blotting and setting your makeup. But இந்த பவுடரில் வந்து ஸ்பெசிஃபிக்காக கலர் எதுவும் இருக்காது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ராப்பர் கம்ப்ளெக்ஷன் பேஸ்ட் காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டார்க் ஷேட் உங்கள் மேலே போட்டிங்கன்னா அது உங்களை டார்க்காக காட்டும், லைட் ஷேட் உங்கள் மேலே போட்டிங்கன்னா அது லைட்டாக காட்டும். லைக் இட் ஆக்சுவலி the color on the compact or whatever it says will translate on your face. But translucent powders are mostly universal powders. இது அந்த mattifying வேலையை மட்டும்தான் பண்ணுமே தவிர உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கவரேஜ்னு எதுவும் தராது. So Raghav, I used this powder on his face and after the first event I just wanted this powder to be our wedding powder. So all my getting ready and everything that I did as well, I used this powder to set my makeup. And again for Raghav also I used to use this powder to set his makeup to an extent that even on the day of our wedding I remember Raghav came in the morning when I was doing my makeup. So when I was doing my wedding makeup I wanted the room to be empty, like contrary to what girls would think, like or what people would think, like ஒரு groom இல்லனா ஒரு bride ஓட roomனா அவங்க friends எல்லாம் இருப்பாங்க, relatives எல்லாம் இருப்பாங்க, ஜாலியா அரட்டடிச்சிட்டே ரெடி ஆவாங்க அப்படின்ட்டு. I was the exact opposite because நான் ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருந்தேன் which was doing my own makeup for my wedding events. So I didn't want any opinions at that point of time, be it positive or negative. I didn't want anybody looking at me, making me conscious or giving me any opinion. So the only thing I told my mother was I will finish my makeup and then let all the like you know jazz begin. People can come for my hair, sari draping, everybody can come in, help me, chat with me and everything. But the time that I'm putting my makeup I don't want anybody to like you know come in அந்த மாதிரி இருந்துச்சு. So I remember என்னோட நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியோ நான் மேக்கப் போடுற டைம் the only person I allowed inside my room was Raghav because my mother was also busy getting ready. So Raghav came, he sat with me, literally he was like my assistant. So I'd be like, Raghav, pass that brush na. He'd be like, oh which one, okay this one, yeah அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருந்தார். That was the first time in my life that he saw me wear makeup. Like I mean, he's seen me with makeup, but on the application process, if he saw it, it was only during the engagement. And then I remember at the wedding also that morning, Raghav came and then he was chilling with me and we both were just chatting about how, oh my god, is it like well decor la nadandittu irundhuchu idla nijamave namakku da nadakudha, did we actually make it in a few hours, are we actually going to be husband and wife abdinla solli we had a good chat. And then I put on this powder for him and then he went in to get ready and the next time I saw him was during the Kasi Yatra when avangala vandu enga appa convince panni கூட்டிட்டு வர மாதிரி ஒரு சின்ன டிராமாலாம் ப்ளே பண்ணிட்டு காட்டுவாங்கல்ல இவங்க தான் பொண்ணு, நீங்கள் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்க, காசிக்கு போகாதீங்கன்னு. ஸோ அப்போ தான் நான் அவரை பார்த்தேன். அதுக்கப்புறம் believe me I've not used this dabba though it looks empty. Actually the powder is settled here on top. ஒரு நிமிஷம், யாரோ எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ 100 years it was actually Raghav. Coming back to this powderங்க, so I've literally kept it very very safe and I used it around my wedding. மற்றவங்க வீட்டுக்கு நாங்கள் போகிறதுக்கு, நலங்குக்கு, என்னோட தாலி பெருக்கல், அது எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது அப்படியே மூடி நான் வச்சுட்டேன். இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு பெரிய சூவனியர் மாதிரி எனக்கு from my wedding that I have kept very safely. So this one's here with me. But this Kat Von D is actually a great translucent powder. I have another one that I use for makeup sometimes. So that's a different story. அடுத்தது I have a compact powder which I again purchased because நான் இதை பற்றி ரீல்ஸில் நிறைய பார்த்தேன். I saw a few people recommending it as well. இதுதான் K Beautyயோட compact powder and you can see that I actually used it so much that I hit the pan. So இதுவும் வந்து ஒரு pressed powder. It does have a little bit of coverage and it does make your makeup matte. It actually makes your makeup very very matte. So in case உங்களுக்கு dry skinலாம் இருந்துச்சுன்னா then this compact will not work for you. But at the same time உங்களுக்கு கொஞ்சம் oily அந்த sebum production அதெல்லாம் பண்ணுற ஒரு skin இருந்துச்சுன்னா then you can definitely try it out. இதுலேயும் வந்து I think they have a shade range. அதில் நான் வச்சிருக்கிற shade வந்து 130N medium. I think that's like neutral medium and it was a very good compact and it's also pocket friendly and all of that, but it was too matte. எனக்கு வந்து எப்போவுமே மேக்கப் மேட்டாக இருக்கிறது பிடிக்காது. சீரியல் டைமில் ஓகே I did enjoy it, but otherwise I like my makeup to be a little shining like this. So அதனால் I don't use it that often, but it's a good compact powder that I have.
அடுத்ததா I have the wrong powder. I brought a blush. But what I wanted to talk to you about was the Makeup Forever pressed powder, which I will probably show you here. So Makeup Forever or a translucent powder, but it is a pressed powder, and this is one of the best compact powders, pressed powders. If you don't want any coverage, like இப்போ இந்த K-beauty லலாம் இருக்கிற மாதிரி ஷேட் ரேஞ்ச்லாம் இல்லாமல் one universal powder that you would like to carry, இது வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட கேரி பண்ணலாம். உங்களுக்கு வந்து வேறு எதுவும் பண்ண வேண்டாம், எங்கே டியூயாக இருக்கோ அதை கொஞ்சம் செட் பண்ணணும், அந்த மேக்கப்பை செட் பண்ணணும், கொஞ்சம் மேட்டிஃபை பண்ணணும் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிங்கன்னா that is the best powder. It's quite expensive. Makeup Forever, I think it's around 3,000 plus or something like that. இப்போ ரேட் ஏற்றிட்டாங்களா என்னன்னு தெரியல, but it's somewhere like that. But it is awesome as an awesome. எனக்கு ஏன் இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இந்த ஆங்கரிங் ஷோஸ் எல்லாம் பண்ணும்போது இல்லைங்களா, நமக்கு வந்து டச் அப் பண்ணணும்னு தோணும், அந்த ஆயில் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணும், பட் யூ டோன்ட் வாண்ட் ஆட் மோர் அண்ட் மோர் பவுடர். இப்போ இந்த மாதிரி பவுடர்ஸ் வித் லிட்டில் பிட் ஆஃப் கவரேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கேக்கி ஆகிடும், ரொம்ப ஒரு மாதிரி ஒரு லேயர் மாதிரி தெரிஞ்சிடும். இந்த 1 இன்ச்சுக்கு மேக்கப் போடுவாங்களாம் ஜோக் சொல்லுவாங்கல்ல, அது ரியாலிட்டியில் நீங்கள் ஃபேஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸில் when you use this neutral colored translucentish pressed powder, அது வந்து ஆடே ஆகாது, பில்டப்பே ஆகாது, ஒரு மாதிரி அது அப்படியே செட்டில் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் எனக்கு அந்த ஃபாரெவர் மேக்கப் ஃபாரெவர் ரொம்ப பிடிக்கும். தேர் இஸ் நோ ஷேட் ஆர் எனிதிங் லைக் தட். இட்ஸ் ஒன் yellow color shade and it will actually work for most skin tones. You should just try it out, I think, and see. But it's that நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, finely milled powder, அவ்வளோ மெல்லிசான finely milled powder in a pressed format. So it's great to carry for travel and all of that. It's a great powder. அடுத்தது I have like a cult favorite loose powder. இதுதான் Maybelline Fit Me ஓட loose powder, which is a fantastic powder. இதை பற்றி குறையாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா இது வந்து விலையிலையும் சூப்பர், தரத்துலேயும் சூப்பர், அண்ட் பேக்கேஜிங்கும் சூப்பர். ஒரு நாள் கூட இந்த பேக்கேஜிங் லீக் ஆனதே கிடையாது, நான் இது எங்கெங்கேயோலாம் தூக்கிட்டு போயிருக்கேன். அண்ட் இட்ஸ் தெர் ஆர் அ ஃபியூ ஷேட்ஸ் தட்ஸ் அவைலபிள். நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பார்த்து வாங்கிக்கலாம். எல்லா விதத்துலையும் இந்த பவுடர் வந்து ரொம்ப சூப்பர் அண்ட் ஃபென்டாஸ்டிக்கான கவரேஜ் கொடுக்கும். லைக் லிட்ரலி நீங்கள் வந்து ஒரு கன்சீலர் போட்டுட்டு இதை மட்டும் போட்டு ஃபுல் ஃபேஸை கவர் பண்ணிட்டாலே ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரியே இது ஒரு லுக்கு கூட கொடுக்கும். இட்ஸ் கிரேட் கவரேஜ் அண்ட் அ கிரேட் பவுடர் அண்ட் அந்த ஃபைன் பார்ட்டிகல்ஸ் அதெல்லாம் கூட ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நாட் சேயிங் இட்ஸ் த பெஸ்ட், பட் it's great for the price that you're paying. A very good powder for like everyday use, and because it's only less than 1,000 rupees, less than 700-ish, 600-700-ish தான் இந்த பவுடரே. இட்ஸ் வெரி குட் அண்ட் லாஸ்ட்ஸ் அ லாங் டைம். ஒரு டப்பா நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் டெய்லி மேக்கப் போட்டிங்கன்னா கூட ஐ திங்க் ஒரு 2 மாதம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் வேல்யூ ஃபார் மனி இஸ் ஆல்சோ ஃபென்டாஸ்டிக் அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பவுடர்ஸ் அண்ட் மோஸ்ட் ரீச்ட் பவுடர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் when I'm wearing makeup. Then I have another loose powder which is like an internet sensation in the one size அப்படிங்கிற powder, which I haven't really used so much in terms of my makeup and all of that. இது ஓப்பன் பண்ண பவுடரான்னு கூட எனக்கு தெரியல. யா, ஸோ இந்த பவுடரோட பேக்கேஜிங் வந்து அட்டகாசமாக இருக்குங்க. இதுதான் இதோட பேக்கேஜிங். ஆனால் பாருங்களேன், இதில் ஒரு சீல் மாதிரி வச்சுருப்பாங்க, லைக் லிட்ரலி இப்படி போட்டு லாக் ஆகிருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் உள்ளேருந்து உங்களுக்கு பவுடர் கிடைக்கும். அண்ட் இதுவும் வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் காம்ப்ளெக்ஷன் பேஸ்ட். இது வந்து இட்ஸ் translucent. See, it literally says translucent. So translucent shade, which is like a common shade for most skin tones. இந்த பவுடர் வந்து இட்ஸ் லைக் it was trending at one point in time. It's made in the US and imported and all of that. Idu open panni 12 months la mudikino, so I better start using this. But actually step over a few months in terms of the expiry and all of that. I'm not advocating it. Neenga yarume follow pannadinga. I'm not at all saying it's right, but I'm just saying that I do it sometimes. And எனக்கு வந்து இந்த பவுடர் அவ்வளோவா ஐ ஹேவன்ட் ரீச்ட் அவுட் டு இட் தட் மச், பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச ஏதாவது ஒரு பவுடரே டக்குன்னு எடுத்து முடிச்சிடுவேன் வேலையை. பட் மேபி நம்ம அடுத்து ஏதாவது ஒரு கெட் ரெடி வித் மீ பண்ணும்போது இந்த பவுடரை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். லுக்ஸ் வெரி ப்ராமிசிங். இதோட ஒரு ட்ராவல் சைஸ் வந்து எனக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க. நாட் காம்ப்ளிமெண்ட்டாக, லைக் ஒரு ட்ரையல் பேக் மாதிரி கொடுத்தாங்க. அதை யூஸ் பண்ணி ரொம்ப பிடிச்சதுக்கப்புறம் நான் போய் செஃபோராவில் இதை வாங்கினேன். அண்ட் தென் ஃபைனலி if there is only one powder in this world that you can own அப்படின்னு யாராவது எனக்கு சொன்னாங்கன்னா it will be this that I have almost completely gali panified. I do have another compact, but I wanted to bring this because I just wanted to show you how good it is. This is MAC oda Studio Fix compact powder. Idu enna shade nu kuda namakku theriyadhu, but I think it's NC30 that I use.
it is a wonderful powder. ஸோ இது வந்து பவுடர் ப்ளஸ் ஃபவுண்டேஷன் அப்படி தான் இதோட பேரே இருக்கும். லைக் அதான் இதோட கேட்டகரியே. ஸோ நீங்கள் ஸ்கின் கேர்லாம் முடிச்சுட்டு இதை சும்மா அப்ளை பண்ணிங்கனாலே ஒரு பேசிக் கவரேஜ் இருக்கிற ஃபவுண்டேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த ஃபினிஷ் உங்களுக்கு ஃபஸ்ட்டே கிடச்சிடும். 90% இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா கன்சீலர் யூஸ் பண்ணணுன்னு கூட தெரியாது. பிகாஸ் எல்லாத்தையுமே இது ஒரு மாதிரி ஃபேட் ஆக்கி விட்டுடும். மேக்கப்பை செட் பண்ணுறதுக்கும் இது சூப்பராக இருக்கும். இட் இஸ் அ வெரி வெரி ஃபைன்லி மில்ட் பவுடர். And on top of that it has coverage as well. And இது நீங்கள் திரும்ப உங்கள் ஃபேஸ் மேலே டச் அப் பண்ணுறதுக்கு, ஐம் நாட் சேயிங் ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா, ஃபுல்லாக எந்த பவுடர் அப்ளை பண்ணாலும் அது கேக்கி ஆகிடும். பட் டச் அப் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிங்கன்னா கூட அது செட்டில் ஆகிக்கிட்டு அழகாக தான் இருக்குமே தவிர அவ்வளவா இட்ஸ் வெரி ஹார்ட் டு மேக் மிஸ்டேக்ஸ் வித் திஸ் காம்பேக்ட். மேபி யூ கேன் மேக் அ மிஸ்டேக் இஃப் யூ பிக் த ராங் ஷேட். பட் நீங்கள் மேக்கோட ஒரிஜினல் கடைக்கு போய் இது வாங்கினீங்கன்னா தேர் like you know the staff that they have in the store itself are, I'm not sure, it's been a really long time since I've been to a MAC store, but from what I remember they used to be like trained professional makeup artists. இன்னைக்கு ரொம்ப பெரிய மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிற நிறைய பேர் MAC ஸ்டுடியோஸில் ஒர்க் பண்ணினவங்க தான். I've seen them work there. I've actually purchased products from them, so I know that. And it's awesome how skilled they are to find you your perfect match. So நீங்கள் ஏதாவது ஒரு MAC ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, and if you have access to a MAC store nearby, just go there. I think the problem also comes with, you know, that hesitance that people have. அங்கே போய் ட்ரை பண்ணுறதுக்கு நாமளே நினச்சிப்போம் ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு, அந்த கூச்சத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஜாலியாக போங்க, உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே கேளுங்க. பட் ஜஸ்ட் டோன்ட் வேஸ்ட் சம்ஒன் எல்சஸ் டைம். உங்களுக்கு நிஜமாவே க்யூரியஸாக இருக்குது, நிஜமாவே நீங்கள் வந்து மேக்கப் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, do go there and ask them as many questions as you want. And suppose if you're not confident enough to make the purchase, don't make the purchase. I'm not saying ஐயோ நான் போயிட்டேனே அதனால் நான் வாங்கணும், இதுவும் நான் சொல்லலை. லைக் யூனோ நீங்கள் காலை வந்து கடைக்குள்ளே வச்சுட்டிங்கனாலே நீங்கள் ஏதாவது வாங்கணும்லாம் இல்லை. இஃப் யூ கன்வின்ஸ்ட் யூ கேன் பை அ ப்ராடக்ட். பட் சும்மா டைம் பாஸுக்குன்னு போகிறத அவாய்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பிகாஸ் தேர்ஸ் இஸ் சீரியஸ் ஜாப்ல நம்ம ஒரு ஜோக்குன்னு நினச்சி போவோம். ஆனால் அங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்கு அந்த வேலை தான் அவங்களோட சீரியஸ் வேலை. ஸோ அதனால் அவங்களையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், அவங்க டைமையும் வேல்யூ பண்ணுங்கிறதுனால நான் சொல்கிறேன். பட் யா, யூ கேன் டெஃபினெட்லி கோ செக் இட் அவுட். அண்ட் எனக்கு இதெல்லாம் கூட அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ண ஒரு நம்பர் தான். தென் when I keep replacing, முன்னாடி என்ன நம்பர் வாங்கினோ அதே நம்பரை நான் கண்டினியூ பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் நம்ம போய் இந்த மாதிரி ஸ்டேப்பிள்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் நம்மளோட ஷேடை கண்டுபிடிச்சிட்டோம், நமக்கு சூட்டாகிற ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா, அன்டில் அன்லெஸ் நம்ம கம்ப்ளெக்ஷன் ட்ராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகுதுன்னா தவிர நம்ம வில் பி ஏபிள் டு மேனேஜ் வித் இன் தேட். பட் இட் இஸ், that's what I'm saying, like if there's only one powder that I can use for the rest of my life அப்படின்னு ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்துச்சுன்னா, I will choose this powder. But I will need multiple pans of it. And with that, என்னோட இந்த powder is power collection that I have at the moment has come to an end. I hope you enjoyed this video. And yeah, thank you so much. Jolly இருந்தது உங்ககிட்ட பேசுறதுக்கு. என்ஜாய் பண்ணேன் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதையே. I think அந்த ஒரு வெட்டிங் மெமரியை பற்றி பேசினது has made me like go back to those memories. I'm just waiting for Raghav to come back home. He's at work right now. But yeah, I'm like, you know, I'm telling you, ஒரு தடவையும் இந்த மாதிரி வீடியோ பண்ணும்போது எனக்கு தெரியும், வீடியோ பண்ணினதுக்கப்புறம் எனக்குள்ளேயே ஒரு நல்ல சந்தோஷம் இருக்கும், எனக்குள்ளேயே ஒரு சூப்பரான ஃபீலிங் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். பிகாஸ் இவ்வளோ நாள் பண்ணியிருக்கேன்ல. ஆனால் சம்டைம்ஸ் இந்த மாதிரி the whole thing will surprise me back. Like, you know, at the end of the video I'll be like, oh my god, I never knew I would feel like this. அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆஸ் ஆல்வேஸ் நீங்களும் எனக்கு சொல்லுங்கள் உங்களுடைய பவுடர் கலெக்ஷன்ஸை பற்றி, அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு பவுடரை பற்றி. இல்லை இஃப் யூ ஹேவ் anything to tell me, I would love to learn and love to know more about all of you. So virtual hugs உங்க எல்லாருக்குமே thank you so much இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. And I will see you soon in the next video. Bye.